இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு 2க்கு 2 சிவன் கண் கூட போட்டோம்லவா அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு லஞ்ச் பேக் சைஸ்க்கான மெஷர்மெண்ட்னு வச்சுக்கலாம். 2 ரோல்க்கான மெஷர்மெண்ட் இது. நான் கலர் பாத்தீங்கன்னா பிங்க் ஒன்று எடுத்திருக்கேன், அப்புறம் சீ கிரீன் கலர் மாதிரி நான் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் உங்களுக்கு வந்து சிவன் கண் போட்டதுனாலதான் இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இதுல வந்து உங்களுக்கு உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன், ஸ்பைரல் கைப்பிடி மாதிரி உங்களுக்கு வரும். சோ இந்த கூடைக்கான நம்ம மெஷர்மெண்ட்ஸ் என்னன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கூடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரோல் கூடை. அப்புறம் இது வந்து உங்களுக்கு ரன்னிங் ஒயர் கூடை. அப்புறம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பேக் சைஸ் கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கலாம். அப்புறம் இது பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 2க்கு 2 பேட்டர்ன் உங்களுக்கு வருது. இப்போ இதுல என்னென்ன கலர்ஸ் எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் ஒன்று எடுத்திருக்கேன், அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் எடுத்திருக்கேன். நான் 2ல இருந்தும் ஒவ்வொரு கட்டு உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கலாம். அப்புறம் இது ரன்னிங் ஒயர் கூட முதல்ல நம்ம ஒயர் வெட்டிக்குவோம். வெட்டிட்டு திருப்பியும் பாத்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம வந்து இதை பின்னுவோம்னு வச்சுக்கலாம். சோ என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம ஒயர் வெட்டுறோம் அல்லவா அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். பிங்க்ல வந்து 12 ஒயர் வெட்டிக்கணும், கிரீன்ல வந்து 12 ஒயர் வெட்டிக்கணும். ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா 6.25 அடி எடுத்திருக்கோம் நாம. இப்ப பிகினர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க 6.5 அடி கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா 6.5 அடி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரன்னிங் ஒயர் கூட பின்னுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒயர் வெட்டிக்கும். இதுதான் அந்த எவ்வளவு ஒயர் வெட்டணும், அதுவும் இல்லாம அதோட மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அது எப்படி நம்ம கூடைக்கு வந்து இந்த டிசைனுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட நீளம். நீளத்துல வந்து இந்த வெட்டின ஒயர்ஸ் எல்லாத்தையும் வைப்பீங்க. சோ 24 ஒயரையும் வைப்பீங்க. அகலத்துல பாத்தீங்கன்னா நம்ம 12 லைன்ஸ் வைக்க போறோம். அப்போ இதுக்கு ஹைட் பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ஒயரோட லென்த்துக்கு ஹைட் பாத்தீங்கன்னா 20 இல்ல 21 பின்னல் கிடைக்கும்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு. அப்புறம் இப்ப எப்படி வைக்கணும்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கலர் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பிங்க்ல ஆரம்பிக்கிறேன்னா கடைசியில முடிக்கும் போதும் அந்த நீளத்துல வந்து பிங்க்ல தான் முடியும்னு வச்சுக்கலாம். இப்ப நான் பிங்க்ல வந்து இந்த டிசைன் 2க்கு 2 கிடைக்கணுங்கிறக்கோசரம் 1ல இருந்து ஆரம்பிப்பேன். ஒண்ணு தான் வைப்பேன். சோ ஒரு பிங்க் ஒயர் மட்டும் தான் வைப்பேன். அப்ப முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு பிங்க் ஒயர்ல தான் முடியும்னு வச்சுக்கலாம். ஆனா நடுவுல பாத்தீங்கன்னா 2 நீங்க வச்சுட்டு வருவீங்க. 2 ஒயர் வச்சுட்டு வருவீங்க. பிங்க்குங்கறனால அப்ப அடுத்தது வந்து உங்களுக்கு கிரீன் மாத்தணும். பிங்க் கிரீன் இப்படியே மாத்திட்டே வரும்னு வச்சுக்கலாம். இப்போ நீளத்துல வந்து பிங்க்ல முடிச்சிருக்கனால அகலத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிங்க் வைக்கணும் நம்ம. அப்பதான் உங்களுக்கு பேட்டர்ன் கரெக்டா வரும். இப்படி வைக்கும் போது உங்களுக்கு கடைசியில முடியும் போது ஒரே ஒரு பிங்க்ல முடியும்னு வச்சுக்கலாம். அப்படி இதே மாதிரி நீளத்துல மாதிரி 2 வச்சுட்டு வருவோம். சோ பாத்தீங்கன்னா பிங்க் வச்சதுனால அடுத்து பாத்தீங்கன்னா கிரீன், அடுத்தது பிங்க், அடுத்தது கிரீன் இப்படி வச்சுட்டு வரணும்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஹைட்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் 2க்கு 2 பேட்டர்ன் கிடைக்கிறதுக்கு 2 லைனுக்கு ஒரு தடவை நீங்க வந்து ரன்னிங் ஒயரோட கலர் மாத்திட்டே வரணும். நீங்க பிங்க் கிரீன் அந்த மாதிரி மாத்திட்டே வரணும்னு வச்சுக்கலாம். இதுதான் உங்களுக்கு வந்து இப்படிதான் நீங்க அரேஞ்ச் பண்ணுவீங்க இந்த கூடைக்கு. இப்போ இது ஹேண்டில் என்னன்னு பாத்துக்கலாம். ஹேண்டில் பாத்தீங்கன்னா உருண்டை கைப்பிடி போட்டிருக்கேன் நானு, 2 ஒயர் கைப்பிடி போட்டிருக்கேன் நானு. இப்போ 2 கலர் இருக்கனால ஒவ்வொரு கலர்ல இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்புறம் உங்களோட ஒயரோட மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 6 அடி நம்ம எடுத்துக்கிறோம் உங்களுக்கு. சோ இந்த 2 ஒயர் எடுத்துக்கிறோம், அதோட மெஷர்மெண்ட் 6 அடி நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் உள் ஒயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமா அதுக்கு வந்து 15 வச்சிருக்கேன். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ஒரே நீளமா எடுக்கிறீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணனா 14 இல்ல 16 கூட நீங்க வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு தடிமனா வரணும் அப்படிங்கறக்கோசரம் நீங்க வைக்கிறது தான். நான் வந்து உள் ஒயர் பாத்தீங்கன்னா நீளமா எடுக்காம உங்களுக்கு வந்து பிட் ஒயர்ஸ் நிறைய இருந்து அதையும் நான் அட்டாச் பண்ணிருக்கேன். அதனால நான் 15 எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து ஒரே நீளமா இப்போ வந்து 14 இல்ல 16 ரெட்டப்படையில் இருக்குன்னா ஒரே நீளமா எடுக்கிறீங்கன்னா இப்ப 14னா பாத்தீங்கன்னா நீங்க 7 ஒயர் எடுத்துக்கணும், 16னா 8 ஒயர் எடுத்துக்கணும். இதோட மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 3 அடி எடுத்தீங்கன்னா இந்த கைப்பிடிக்கு சரியா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கூடை போடுறதோ இல்ல இந்த கைப்பிடி எப்படி போடுறதுங்கிறதுக்கான வீடியோ தனியா நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோவோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கலாம். அதை பார்த்து நீங்க எப்படி கூடை போடுறதுன்னு கத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.